அடுப்பு எரிச்சு நம்ம இப்போ பனம்பழம் சுற்றலாமா? அடுப்பு எரிக்கிறது கொஞ்சம் பெரிய டாஸ்க்கு தான். விறகுலாம் வச்சாச்சு. என்னென்ன இருக்கு போற? எல்லாம் எரியுதா அப்படின்னு நினைக்க முடியாது. இங்கே பாருங்கள், இதுதான் பனம்பழம். யார் எத்தனை பேருக்கு தெரியும்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் ஊரில் இந்த நொங்கு இருக்குல்ல, இது வந்து பனம்பழம். இப்போ வந்து இதை நம்ம நல்லா எரியிற அடுப்பை காட்டு இருக்குல்ல, எரியிற அடுப்பில் இந்த பனம்பழத்தை போட்டு நல்லா சுட்டு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை நான் சுட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இதெல்லாம் யாருக்கு தெரியும்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் ஊரில் இதுதான் நொங்கு, பழமான பனம்பழம். இந்த போட போகிற அடுப்பில் போட்டாச்சு. நல்லா எரிய விட்டு நம்ம சுட்டுட்டு எடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இங்கே பாருங்கள், நல்லா திக்குன்னு அடுப்பு எரியுதா? இதில் தான் நம்ம பனம்பழத்தை போட்டு பனம்பழம் சுட்டோன்னா உங்களுக்கு நான் காட்டுறேன். அது சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். யாராவது சாப்பிட்ருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சாப்பிடாதவங்க நான் இதை பார்த்ததே இல்லைன்னு சொல்லியும் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் அம்மா வீட்டில் செய்கிறோம். பனம்பழம் சுடும்போது நல்ல வாசம், செம்ம வாசம். அதை அப்படியே நம்ம திருப்பி போட்டுட்டு நம்ம சுட்டுக்கலாம். அப்பா, நல்ல தீ நல்லா பிடிச்சிருச்சு. ரொம்ப நேரம் தீ பிடிக்காமல் இருந்துச்சு, நல்லா பிடிச்சிருச்சு. பனம்பழம் சுட்டு நம்ம இப்போ எடுக்க போகிறோம். ஆனால் நல்லா சூடு, செம சூடு இருக்குது. எடுக்கிறது கொஞ்சம் ரிஸ்க் தான். வாங்க பனம்பழத்தை பிரிக்கலாம். அப்போ பாரு, நல்லா சூடு பாருங்க. வாங்க இப்படி பிரிக்கலாம். சூடு சாச்சி. இதெல்லாம் இப்போ நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். இது நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கே கிடைக்கும்னு பார்த்து அதை வாங்கி இந்த மாதிரி சுட்டு சாப்பிட்டு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே ஏதாவது கமெண்ட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.